மாண்புமிகு எர்ணாவூர் நாராயணன் எக்ஸ்-எம்எல்ஏ அண்ணாச்சி ஒரு மறக்க முடியாத நாயகர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்தில் ஏரல் அருகே உள்ள வாழவல்லான் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் அண்ணாச்சி அவர்கள். தமிழ்நாட்டின் வணிக வரலாற்றில் 1980 முதல் 2000 வரை சென்னையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எதிர்கொண்ட எந்த ஒரு பிரச்சனையிலும் முன்வருவதை வழக்கமாக கொண்டிருந்தவர். அவரது பெயரே ஒரு பாதுகாப்பு. சிறு வணிகர்களாக இருந்தாலும் பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சிக்கலில் சிக்கியவர்கள் நினைப்பது ஒருவர், அண்ணாச்சி நாராயணன் அவர்களைதான். அதிகாரம், செல்வாக்கு, மனித நேயம் இவை மூன்றும் ஒட்டிக் கலந்தவர். அவருக்கென்று ஒரு பட்டாளமும் இருந்தது. நியாயம் தரும் பாணியில் நீதிக்கு பக்கமாக துணை நின்றார். அவரது வாழ்க்கை இன்று வளர்ந்திருக்கும் பலருக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அன்று சென்னை நகரம் வேலை தேடி பலர் ஓடும் நகரம். அந்த நகரில் தென் மாவட்ட இளைஞர்களுக்கு உற்சாகமும் பாதுகாப்பும் அளித்த ஒரு மையமாக இருந்த ஒருவர் அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன். அன்றைய காலகட்டங்களில் தனியார் வசமாயிருந்த மதுபானக் கடைகள் சென்னையில் அண்ணாச்சியின் கைவசமும் இருந்தன. ஆனால் அவை வெறும் வியாபார நிலையங்கள் அல்ல. தென் மாவட்டங்களில் இருந்து வந்த இளைஞர்களுக்கு ஒரு அடைக்கலம். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை, உறைவிடம் இல்லாதவர்களுக்கு தங்குமிடம், பிழைப்பு தேடியவர்களுக்கு முதல் வாய்ப்பு. இவை அனைத்தும் அண்ணாச்சி அவர்களின் கடை மூலமாகவே தொடங்கியது. பல்வேறு தொழில்களில் முத்திரை பதித்தவர் மங்களம் பைனான்ஸ், பாப்பாத்தி டிராவல்ஸ், 5 ஸ்டார் மற்றும் 7 ஸ்டார் ஓட்டல்கள். இவை அனைத்தும் அவரது ஆளுமையின் நீட்சிகள். வணிகத்தில் மட்டுமல்லாமல் சிறந்த நிர்வாகம், நம்பிக்கையான சேவை, மனித நேயம் ஆகியவற்றையும் தொழில்களில் இணைத்து பெரிய பெயரை பெற்று வந்தார். 2000 சேலத்தில் நடைபெற்ற நாடார் பேரவை மாநாடு அவரது தலைமையில் சிறப்பாக நடந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றது. அந்த மாநாட்டில் தென் மாவட்டத்தில் இருந்து மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். அவர்கள் பலர் பின்னாளில் சமூகத்திலும் அரசியலிலும் முக்கிய இடத்தை அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வரை அண்ணாச்சி அவர்கள் நாடார் பேரவையின் தலைவராகவும் சமுதாய நலனுக்காக தலைவனாய், காவலனாய் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி வருகிறார். 2001ஆம் ஆண்டு நாடார் இயக்கத்தின் சார்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். இது அவரது தனிப்பட்ட செல்வாக்கை விளக்கும் முக்கியமான நிகழ்வாகும். 2004ஆம் ஆண்டு விருதுநகரில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டப அடிக்கல் நாட்டு விழாவில் தனது பேரவை நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமாரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. 2007ஆம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டபோது மாநில துணைத் தலைவர் பதவியை ஏற்று அரசியலில் ஒரு முக்கிய கட்டத்தை அடைந்தார். ஒருமுறை வடசென்னையில் ஒரு கோவில் நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொண்டபோது அண்ணாச்சியும் அதே நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது அண்ணாச்சிக்கு பொதுமக்களிடமிருந்து ஜெயலலிதாவை விட அதிகமான மாலைகள், சால்வைகள் வழங்கப்பட்டது. இதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணாச்சி மீது பெரிய அளவில் காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியுடன் இணைந்து நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இது அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய வெற்றி. 2015 ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சியால் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை விட்டு வெளியான அண்ணாச்சி 2016 மார்ச் மாதத்தில் சமத்துவ மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை உருவாக்கி கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியில் இணைந்து தற்போது தமிழ்நாடு அரசு பனைமரத் தொழிலாளர்கள் நலவாரியத் தலைவராக 4 ஆண்டுகளாக ஆற்றியுள்ள சேவைகள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு சாதனையாக ஒரே நாளில் தமிழக கடற்கரை ஓரங்களில் 16 மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 கோடி பனை விதைகள் விதைத்து உலக சாதனை படைத்தவர் அண்ணாச்சி நாராயணன் அவர்கள். இதில் மாவட்ட வாரியாக 9 அமைச்சர்கள் பங்கேற்றனர் என்பது சிறப்பு. எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அண்ணாச்சி அவர்களின் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களைக் கொண்டு சென்னை ஸ்ரீநேரி அரங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 100ஆண்டு விழாவை நடத்தினார். அதில் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதை முன்னாள் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் ஏற்று கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார். அண்ணாச்சிக்கு வாழ்த்தும் தெரிவித்தார். அண்ணாச்சி தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடத்தப்பட்டுள்ளன. கல்வி உதவிகள், நிதி ஆதரவு உள்ளிட்ட சேவைகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இவர் செய்த செயல்கள் அனைத்தும் பட்டியலிட முடியாத அளவுக்கு விரிவாக இருக்கின்றன. ஏன் இவையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த காலகட்டத்தில் அண்ணாச்சி ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார். இன்று சிலர் சமூக ஊடகங்களில் மரியாதையின்றி பேசி பதிவுகளை போடுகிறார்கள். இந்த செயல்பாடுகள் மனதிற்கு வேதனை அளிக்கிறது. ஆனால் தியாகமும் சேவையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தவிர்க்க முடியாது. இவரை பற்றி விமர்சிக்கும் முன்னால் அவருடைய செயல்களை புரிந்து கொள்ளுங்கள் நாடார் சொந்தங்களே.
உண்மை நாயகனை மரியாதையுடன் பார்க்கும் பண்பும் நமக்கே உரியது. இப்படிக்கு திரு என் கார்த்திக் நாராயணன், சமத்துவ மக்கள் கழகம் மாநில இளைஞரணி செயலாளர், வாழவல்லான் சதீஷ் மூர்த்தி மற்றும் மகேஸ்வரன் நந்தகுமார் அவர்கள்.